அமேசான் கேடிப்பில் புக் பப்ளிஷ் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் உங்கள் புக் ரிஜெக்ட் ஆகலாம். ஒர்ஸ்ட் கேஸில் உங்கள் அக்கௌண்ட் சஸ்பென்ஸ் கூட ஆகலாம். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கலாம். காப்பிரைட்டு, காப்பி பேஸ்ட்டு, பப்ளிக் டொமைன், கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த 4 டாபிக் தெரியாமல் புக் பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி அமேசான் கேடிபி ரூல்ஸ் அண்ட் பாலிசி பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Why KDP rules are important? அமேசானோட கோல்ஸ் என்ன? ரீடருக்கு குவாலிட்டியான புக்ஸ் கொடுக்கணும். அதனால் அமேசான் எவ்ரி அப்லோட் புக்ஸுமே செக் பண்ணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அப்போ ஈஸி. ரூல்ஸ் பிரேக் பண்ணால் ரிஜெக்ட் ஆகலாம், வார்னிங்ஸ் வரலாம், சஸ்பென்ஸ் கூட ஆகலாம் அக்கௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போன முன்னாடி ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட் பேசிக்ஸ். வாட் இஸ் காப்பிரைட்? காப்பிரைட்னா ஒரு பர்சன் கிரியேட் பண்ண ஒரிஜினல் ஒர்க்கை லீகல் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது புக்ஸோட இமேஜஸ் காப்பி பண்ணுறது, இல்லஸ்ட்ரேஷன் காப்பி பண்ணுறது, போயம், ஸ்டோரி, லோகோஸ், ஃபாண்ட்டு, லைசன்ஸ் இல்லாத ஒரு ஃபாண்ட்டு, இவ்வளோ எல்லாம் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த புக்ஸ் நான் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்ஸோட பிக்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய புக்ஸில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சம் ஃபாண்ட்டு அது ஆல்ரெடி ஃபாண்ட்டை லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. ஸோ நாம் என்ன பண்ணோம், ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபாண்ட்டு நம்ம டேரெக்டாக அமேசான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட புக் டைட்டில்ஸில் ஃபாண்ட்டை கொண்டு வருது. ஸோ அதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்க காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். புக்ஸ் ஏற்கனவே ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் இருக்கிறத புக்ஸாக மேக் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலுமே காப்பிரைட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிண்டர்ஸில் போயிட்டு ஒரு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் அது பிரிண்டர்ஸில் இருக்கேன். சர்ச் பண்ணணும் நம்மளோட புக்ஸ், எனிதிங் கிட்ஸ்க்கான ஒரு புக்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். கலரிங் புக்ஸ் ஃபார் கிட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கான கலரிங் புக்ஸை போடுறோம், அனிமல்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் அனிமல் கலரிங் புக்ஸ், இது புக்ஸ் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நான் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோடய புக்ஸ் கவருக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி பண்ணால் மிஸ்டேக் தான் வரும். அகைன் உங்களுக்கு புக்ஸ் கவர் யூஸ் பிரிண்டர்ஸில் இருக்க கவரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எடிட்டிங் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி உங்களோட புக்ஸ் யூனிக்காக மாற்றி அந்த கவர்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. சப்போஸ் இது அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட புக்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். இதை நீங்கள் சேஃப் மெத்தடில் யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த கவர் பிடிச்சிருக்கு, ஸோ நான் சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் ரிசோர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும், சேஃப் டேட்டா பார்க்கணும், பப்ளிக் டொமைனில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், கமர்ஷியல் யூஸஸ்க்கு கிராஃபிக் வித் ப்ராப்பர் லைசன்ஸ் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த கவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காப்பிரைட் பேஸ்ட்டு. காப்பி பேஸ்ட்டுனா நம்ம காப்பிரைட்டும் காப்பி பேஸ்ட்டும் ரெண்டுமே சேமா அப்படின்னு கேட்டால் இல்லை. காப்பிரைட் வேறு அண்டு காப்பி பேஸ்ட் வேறு. காப்பிரைட்னா ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அது தெரியாமல் எடுத்து நம்ம புக்ஸில் யூஸ் பண்ணிப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ், இந்த முயல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த முயல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இது என்னோடய லைசன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த சேம் இமேஜை நம்மளோட புக்ஸில் ஏதோ ஒரு கார்னரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம புக்ஸ் இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னோடய அனுமதி இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது காப்பிரைட்டாக ஆகும். ஸோ இதுதான் காப்பிரைட். காப்பி பேஸ்ட் அப்படின்றது, இப்போது எக்ஸாம்பிள் மை ஃபர்ஸ்ட் அனிமல் கலரிங் புக்ஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க.
இந்த கண்டென்ட்டை அப்படியே நான் எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது காப்பி பேஸ்ட் கண்டென்ட். ஸோ ரெண்டுமே வேறு வேறு. யாராவது ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஓன் கண்டென்ட் மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் காப்பி பேஸ்ட். ஸோ காப்பிரைட்டுக்கும் காப்பி பேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான். இப்போது நான் அமேசான்குள்ளே இந்த வந்திருக்கேன் அந்த போர்ட்டலில். இப்போ இந்த புக்ஸ் வந்து இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த புக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து இவங்கள மாதிரியே இன்னொரு புக்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இவங்களோட நல்லா வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்குது. நானே இதே காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய புக்ஸுமே ஃப்ரண்ட்டில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதே டைட்டிலில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய புக்ஸில் வேறு ஒரு கவரில் இதே மாதிரியே கவர் இல்லாமல் வேறு ஒரு கவர் யூஸ் பண்ணி இந்த டைட்டில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் இதுவே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறது. இந்த கண்டென்ட்டு இது வந்து அமேசான் வந்து சேமாக யூஸ் பண்ணால் அவங்களே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இது காப்பி பேஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. என்னோடய புக்ஸில் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்குது, இந்த டைட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய புக்ஸ்குள்ளே அது யூஸ் பண்ணுறது, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. கண்டென்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிக்கல் நான் பார்க்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி இல்லை நிறைய ஸ்டோரியாக போடுவாங்க. ஆர்டிகல்ஸு நிறையா அந்த புக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல்ஸ் போடுவாங்க. அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டோரி நாவல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளோட புக்ஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்தது நான் தான் அது ஓனாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம புக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் ஏஐ அவுட்புட் ரிவ்யூ பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணாமல் எடிட் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ChatGPT, ஜெமினி, நிறையா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதை அப்படியே எடிட் பண்ணாமல் நம்மளோட புக்ஸில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. இன்டீரியர் பேஜஸ், ஒரு ஸ்டோரி புக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேஜஸ்க்கு ஒரு பிக்சர் தேவைப்படுது. நான் போயிட்டு எடிட்டு ஜென்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுவுமே எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாமல் நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோடய புக்ஸ் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும் போது அதோடய வேல்யூஸ் கம்மியாகிடும். அங்கே என்னோடய ஒர்க்கே இல்லை. ஸோ ஒர்க் இல்லாததான் வேல்யூஸுமே கம்மியாகிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், அதில் நம்மளுடைய ஓன் ஒர்க்குன்னு கொஞ்சம் எடிட்டபிளாக வச்சுக்கணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும். அது பண்ணாமல் நம்ம புக்ஸில் நம்ம டைரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்மளோட புக்ஸ்க்கு வேல்யூ வந்து கம்மியாகிடும். இன்னும் சில பேர் வந்து பப்ளிக் டொமைனில் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் டொமைன்னா எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கலரிங் புக் ஃபார் கிட்ஸ்னு போட்டிருக்கேன். வேறு எதுனா பண்ணலாம், ஃப்ரீ கலரிங் புக்ஸ் ஃபார் அனிமல் அப்படின்னு போடுறேன். எல்லாமே பேஜ்னு வருது. ஓகே, இதெல்லாம் பேஜ் தான் வருது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒன்று. பேர்ட்ஸு நம்ம பப்ளிக் டொமைன் சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது பைபிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் பப்ளிக்காக இருக்கிற ஒரு டொமைன்ஸில் நம்ம வேணும் அந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா யாருன்னா அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை டீப்பாக போக வேணாம்னு நினைக்கிறேன், பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில கண்டென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக்கோட அது கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி. அப்படி யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க.
அந்த பப்ளிக் டொமைனில் ஸ்டோரி வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸ்டோரி டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்து ராங் அப்ரோச்சாக இருக்காது. நீங்கள் பெட்டர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம் ஸ்டோரி புக்ஸோ நாவல்ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் டொமைன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி போடாமல் ஜஸ்ட்டு அந்த மாடிஃபிகேஷன் பண்ணணும் கண்டென்ட்டை. இன்னும் இது எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாடிஃபிகேஷன். அந்த புக்ஸ்குள்ளே இருக்க இலிஸ்ட்ரேஷன் கூட சில பேர் மாற்ற மாட்டாங்க, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சில இலிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து எடிட்டிங் வச்சு கொஞ்சம் மேனுவலாக பண்ணி ஒர்க்கு அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். எஜுகேஷ்னல் நோட்ஸ் ஆட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வேல்யூ க்ரியேட் பண்ணுங்க. பப்ளிக் டொமைன் யூஸ் பண்ணி ட்ரேட்மார்க், எடிஷன், ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த பப்ளிக் டொமைனில் கொடுத்துருக்க அந்த ஸ்டோரிஸோ நாவல்ஸோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஆல்ரெடி இருக்கிறதே அப்படியே எடுத்து போடாமல் அதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுங்கள். தெரியலன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா கேடிபியில் எல்லா கண்டென்ட்டுமே பப்ளிஷ் பண்ண முடியாது. கார்ப்பரேட் கண்டென்ட்டு அவாய்ட் பண்ணணும். காப்பீடு புக்ஸ் அவாய்ட் பண்ணணும். டூப்ளிகேட் புக்ஸ் அவாய்ட் பண்ணணும். மிஸ்லீடிங் டைட்டில், லோ குவாலிட்டி ஸ்பேம் புக்ஸு, ஃபேக் ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ லோ கண்டென்ட் புக்கு நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். லோ கண்டென்ட் புக் அப்படி நம்ம ஜேர்னல் புக்ஸில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். லோ கண்டென்ட் புக்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணுவோம். பிளானர் புக்ஸு இதெல்லாம் வந்து பெருசாக கண்டென்ட்லாம் இருக்காது. ஸோ நம்மளே வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோ கண்டென்ட் புக்கு, ஜேர்னல் புக்கு, பிளானர் புக்கு இதெல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஆனால் மீனிங்லெஸ் பேஜஸ் ஃபில் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. மீனிங்லெஸ்னால் எதுவுமே இருக்காது, ஆனால் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குயிக்கமாக சேல் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் சேல் ஆகாது, வேஸ்ட்டு தான். ரீடருக்கு வேல்யூவாக இருக்கா அந்த ஜேர்னல்? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜேர்னல் போடுறேன் அப்படின்னா இது எந்த வகையில் இந்த ஜேர்னல் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் போடுவோம். ரியல் பிகினர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட்டில் காப்பி பண்ணுவாங்க, கூகுள் இமேஜ் யூஸ் பண்ணுவாங்க, டூப்ளிகேட் அப்லோட் பண்ணுவாங்க, ரேண்டம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரூல்ஸ் படிக்காமல் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மெயில் அனுப்புவாங்க. அவங்களோட புக்ஸ்க்கு வந்து உடனே வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒன்ஸ் மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய அக்கௌண்ட்ஸில் ரிப்பீட்டடாக இதே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா சஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல் டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் அண்ட் கைட் ஃப்ரம் யுவர் கவர் ஃபைல் அப்படின்னு இங்கே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கவரில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணல ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி தான் மெயில் அனுப்புவாங்க. த புக்ஸ் டைட்டில் யுவர் கவர் ஃபைல் டஸ் நாட் மேட்ச் த டைட்டில். நான் சொன்னேன் இல்லையா, ரேண்டமாக ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து இன்டீரியருக்கு ரிலவெண்ட்டான இல்லாத ஒரு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இவரோட டைட்டில்ஸ் எடுத்து என்ன புக்கு இன்டீரியருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இதை நான் காப்பி பண்ணி நான் போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி மெயில்ஸ்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி போடுவாங்க. இவங்களோட புக்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, அந்த அவங்க சேம் நாம் போட்டிருக்கோம், அவங்க போட்டிருக்கோம் சேம் புக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏன் அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டைட்டில்லேருந்து கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி மெயில்ஸ்லாம் வரும். ஸோ இல்லை கவர் வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணும், அந்த சைஸ் எவ்வளோ சைஸ் இருக்கணும், அப்லோட் பண்ணும்போது எப்படி வரணும் அப்படின்றதுலாம் இருக்கும்.
இதுக்குமே சேர்த்து மெயில் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே போட்டிருக்காங்க. ensure the all text were cover at least 0.375 இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. update your cover file so that all text unobstructed and fully eligible அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணால் தான் அவங்க வந்து அகைன் நம்மளை பப்ளிஷ் பண்ணுவாங்க, லைவ் போடணும். தேர்டு என்ன மிஸ்டேக் அப்படி பண்ணுவாங்கன்னா இன்டீரியரில் மிஸ்டேக். இவ்வளோ நாள் நம்ம வந்து கவர் பேஜில் இருக்க மிஸ்டேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது இன்டீரியர்லேயே மிஸ்டேக் என்ன அப்படின்னா இருக்கு அப்படின்னா நம்ம ஜேர்னல் புக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு ஜேர்னல் புக் தேவைப்படுது, ஜேர்னல் போடுறேன். ஜேர்னல் ஃபார் உமன், ஜேர்னல் நோட் புக்ஸு. சரி, ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ரேண்டம் கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டைரி போடுறேன், இந்த மாதிரி ஜேர்னல் போடுறேன், பிளானர் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பிளாங்க் பேஜஸ் வைக்கிறது. அவங்க ஸ்டார்டிங் தெரியாது. இப்போ லைனிங் மாதிரி சிம்பிளாக வந்து அந்த ரோல்டு பேப்பர்னு சொல்லுவாங்க, ரோல்டு பேப்பர். அன்ரோல்டுனா பிளாங்க் பேஜஸ் இருக்கும், ரோல்டுனா ரோல் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த புக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. இதான் ரோல்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா A5 கிராஃப்ட் நோட் புக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஜஸ்ட்டு பிளாங்காக வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த புக்ஸ் நானுமே போடுறேன், நானுமே வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன நடக்குது உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மெயிலில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸில் எனக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி போட்டிருக்காங்க, நாமே பண்ணக்கூடாது. செல்ஃப் பப்ளிஷர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவங்க வந்து கமர்ஷியல், நான் காட்டினது இவங்கள வந்து கமர்ஷியல். இவங்களாவே அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. ஷாப் வச்சுருக்காங்க, ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ இத்தனை ஆஃபர் போட்டு இந்த மாதிரி இவங்க வந்து விற்கிறாங்க. இவங்க கூட காம்படிஷனாக நாம் வந்து செல்ஃப் பப்ளிஷராக இருக்க பட்சத்தில் நாம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த மெயிலிங் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து பிளாங்க் பேஜஸ் இத்தனை க்ரியேட் பண்ணிக்கிங்க, அது அதோட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் இது பெற்ற ஒரு மிஸ்டேக். ப்ளீஸ் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா பிளாக் பேஜ் அண்ட் ரீசப்மிட் யுவர் ஃபைல்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்லி பிளாங்க் பேஜஸ் மட்டுமே அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி மெயில் வரும். ஸோ நீங்கள் டேட்டு அதில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் ஜேர்னல்னால் நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸை அந்த ஜேர்னலில் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். அது கஸ்டமருக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்குது, டேட்டு அவங்க டைப் பண்ணுற மாதிரி. பார்த்திங்கன்னா நம்ம ஜிம் போகிறாங்கன்னா ஜிம் போகிறதுக்கான ரிலேட்டடான ஒரு புக், ஜேர்னல் புக்ஸோ இல்லை நோட் புக்ஸோ நான் க்ரியேட் பண்ணுற ஒர்க் அவுட் புக்ஸை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன சின்ன டைட்டில்ஸ் கொடுக்கணும், ரிலவெண்ட்டான அந்த கண்டென்ட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் எம்டியாக ஒரு லைன் கோட் பட்டனோட மாதிரி போடுறேன் அப்படின்னு போட்டால் அந்த மாதிரி வரும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த டைட்டில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பேன். இந்த கவர் பேஜில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னோடய கவர் இன்டீரியர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 70 60 50 இருக்கும். ஒரு 50 பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல இதை வந்து நான் கண்டென்ட் புக்கு பர்சனல் புக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 பேஜ் தான் இருக்கும் என்னோடய புக்ஸுக்கு. அந்த 50 புக்குக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்டைலிஷாக ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணுவேன். சம்மந்தமே அவங்க சொல்கிறாங்க மெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை பேஜஸ் இருந்தால் அந்த ஸ்பெயின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பெயின்ன்றது ஒரு ஃபாண்ட் ஸ்டைல். இந்த மாதிரி தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிகினர் அப்படின்றது இந்த எஜ்ஜில் எஸ் அப்படின்னு வந்துச்சு. அப்போ தான் இந்த மெயில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உள்ளே வைக்கணும். இந்த பிகினர் வந்து ஒரு நிமிஷம்,
இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் போயிட்டு நம்ம கண்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களா. எட்ஜஸில் இன்னும் கொஞ்சம் எட்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த மெயில் வரும். இந்த எஸ்ஸுக்கு கட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி அந்த மெயில் போடுவாங்க. ஸோ அதுதான் 0.0625 இன்ச்சஸ் அட்லீஸ்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அந்த வேர்ட்ஸ் வைக்கணும். ஸோ பிகினராக இருக்கும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதனால பிஃபோராக என்னெல்லாம் மிஸ்டேக் வரும் அப்படின்னு எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மெயில் வரும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட புக்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பிகினர் பண்ணுற மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இதுதான் நான் அதை சொல்லிட்டேன். Okay guys, thank you for your support.